ஹாய் எனிமீஸ். இந்தியன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 500 ரூபாய், 1000 ரூபாய். ஆனா ஒரு கேம் விளையாண்டு வின் பண்ணா கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்படி என்ன கேம் அது? விளையாடுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். சின்ன பசங்க கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த கேமோட பேர் என்ன? அப்படி வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸ்குவிட் கேம். நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் போர் நடந்து முடிஞ்சப்போ சவுத் கொரியா நாடே ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து ரோட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் ரோட்ல வாழக்கூடாது, இவங்களெல்லாம் ஒரு வெல்ஃபேர் ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சவுத் கொரியாவோட அதிபரான பார்க் ஜின் குவன் அங்குள்ள ஆர்மி சீஃப்க்கு சீக்கிரட்டா ஒரு அசைன்மெண்ட் இருந்திருக்காரு. ஆர்மி சீஃப் வெல்ஃபேர் ஹோம்காக இடம் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கண்ணில் பட்ட இடம் தான் பூசன் பகுதியில் இருக்கிற ஒரு காடு. இந்த ஒரு காட்டுல ஆள் நடமாட்டமே இருக்காது. ஸோ இந்த ஒரு இடம் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சூஸ் பண்றாங்க. பிரதர்ஸ் ஹோம் அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களையும் அதுல சேர்த்து விட்டு ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாளடைவுல கொடுமைப்படுத்துற இடமா மாறிடுச்சு. அது எப்படி? அவங்க சொந்த நாட்டு மக்களே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹோமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்னா உண்மையிலேயே கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் கண்டினியூஸா வேலை பார்க்க வைக்கிறது, சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட சவுக்கால பயங்கரமா அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்றது, உமன்ஸை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. யாராவது அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலோ ஸ்குவிட் கேம்ல வர்ற மாதிரி உடனே போட்டு தாக்கிறது. இவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டினியூஸா அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள அடிமையா மாற்றி வச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணும்போது கண்டிப்பா ஹோம்ல ஆள் குறையும்ல. வயசாகி நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்காதவங்கள சுட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோம்க்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வண்டியை ஊருக்குள்ள அனுப்பி ரோட்ல சுத்திட்டு இருக்கவங்க, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு 4 ஃபேக்டரி மாதிரி வச்சுக்கிட்டு அதுல வேலை பார்க்க வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 657 பேரை கொன்று என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மனுஷங்களா நீங்க? பச்சைனா சென்றிடு, சிகப்பூனா நின்றிடு. எல்லாரும் லைன்ல நில்லுங்க. நான் சொல்றத அப்படியே திரும்பி சொல்லணும். எப்பா, இங்க காமெடிலாம் ஒன்றும் பண்ணலப்பா, இது ஜஸ்ட் கேம், அவ்வளோதான். பத்திரத்தை பத்திரமான இடத்துல வச்சுக்கிட்டா பத்திரமான இடத்துல பத்திரமா இருக்கும். தெரியலையே. என்னடா கேம் தாண்டா என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இங்க பார்த்தா டப்பு டிப்புன்னு சுட்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன வீட்டில் கொண்டு விட்டுருங்க. சரி, நான் உனக்கு ஈஸியான கொஸ்டினாவே கேட்குறேன். தமிழ் நியூ இயர் வரும்ல, அதில் கரண்ட் வருஷம் என்ன? இங்கிலீஷில் 2025. தமிழ் என்னன்னு எனக்கு தெரியல. மாடி, இந்த மொத்த சம்பவத்துக்கும் பிளேயர் சொல்லி போட்டது அந்த நாட்டில் நடக்க இருந்த ஒலிம்பிக் தான். ஒலிம்பிக் நடக்கும்போது பல நாட்டு பிளேயர்ஸ், மீடியாஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம நாட்டு மக்கள் ரோட்ல இப்படி டேட்டியா இருந்தா அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு பெருமையா இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஹோம் ஆரம்பிச்சாங்க. இந்த ஹோம்ல இருந்தவங்கலாம் இந்த நாட்டுக்காக போருக்கு போய் சண்டை போட்டு அவங்களோட உறவினர்கள்லாம் இழந்தவங்க, அவங்களோட வீடுகளை இழந்தவங்க. ஆனா அந்த நாடு அவங்களுக்கு திரும்ப கொடுத்த கிஃப்ட், அந்த ஹோம்ல அவங்க அனுபவிச்ச டார்ச்சர். என்னங்கடா டே, இது ரியலா நடந்த சம்பவம். ஆனா இந்த சம்பவத்து கூட எப்படி ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற சீரீஸ் ஒத்து போகுது அப்படிங்கிறத பாப்போமா? சவுத் கொரியாவை சேர்ந்த குவாங் டாங் ஹியூக், 50 வயசு ஆகுற இவரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே சீரீஸ் பயங்கரமான ஹிட். ஒரு மாசத்துக்குள்ள 6000 கோடி அந்த ஸ்குவிட் கேம் ப்ராஃபிட் ஆயிருக்கு. 111 கோடிக்கு மேல மக்கள் அந்த ஸ்குவிட் கேமை பார்த்துருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா
94 கண்ட்ரீஸில் ஸ்குட் கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஹிட் ஆகுற அளவுக்கு அந்த சீரீஸில் அப்படி என்னதான் இருக்குது? சீரீஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு கேம் வைப்பாங்க, அந்த கேமில் வின் பண்ணால் பைசா கிடைக்கும், தோத்தா எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே அனுப்புறது இல்லை, மொத்தமாக இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த சீரீஸ் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரதர்ஸ் ஹோமில் நடந்த மாதிரியே இருக்குல்ல. பிரதர்ஸ் ஹோமில் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த சீரீஸில் ஒழுங்காக விளையாடலைன்னா இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இருக்குமோ? ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஸ்குட் கேமில் தோற்று போனால் உடனே சுட்டு போட்டுருவாங்களாமே, அது உண்மையா? ஏல, நீ ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் பார்த்தியால? இல்லை. சும்மா ஃபோன் அடித்து வெறி ஏற்றிக்கிட்டு இருக்காத, முதல்ல ஃபோனை கட் பண்ணல. நாமளும் சினிமாவை பார்க்காம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.